நடிகர் சிவகார்த்திகேயன் மகனுக்கு இப்படி ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கா? தன்னுடைய மகனுக்கு விசித்திரமான பழக்கம் இருக்கிறத பத்தி சிவகார்த்திகேயனே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எந்தவித சினிமா பின்னணியும் இல்லாம முழுக்க முழுக்க தன்னுடைய திறமையின் மூலமா முன்னுக்கு வந்த நடிகர்களில் சிவகார்த்திகேயனும் ஒருவர். சின்ன திரையில் இருந்து வந்து இப்போது உச்ச நட்சத்திர நடிகரா மாறியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சந்தானம், ரோபோ சங்கர் ஆகியோர் சின்ன திரையில் இருந்து வந்த போதிலும் பெரிய அளவில் அவர்களால் சோபிக்க முடியவில்லை. சந்தானம் ஹீரோவா நடிச்சு வந்தாலும் சிவகார்த்திகேயன் அளவுக்கு இன்னும் வர முடியல. இதுவரை காமெடி ஹீரோவா வலம் வந்த சிவகார்த்திகேயன் முதல் முறையா முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காரு. அப்படி அவர் ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சு வெளியான படம் தான் அமரன். இந்த படம் மட்டுமே 300 கோடிக்கும் அதிகமா வசூல் கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிச்ச எந்த படமும் 120 கோடிக்கு அதிகமா போகல. அமரன் படம் தான் 300 கோடிக்கும் அதிகமா வசூல குவிச்சிருக்கு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சு தீபாவளிக்கு வந்த படம் தான் அமரன். தமிழக வீரர் மறைந்த மேஜர் முகுந்தின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி வெளிவந்த அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் முகுந்த் வரதராஜனாகவே வாழ்ந்திருப்பார். இந்த படத்தை பார்த்த ராணுவ அதிகாரிகள் அவரை ராணுவத்துல சேரும்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் இப்போதைக்கு நோ சொல்லிருக்காரு. அமரன் படம் ஹிட் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ அவருடைய மார்க்கெட் ரேட்டும் கூடிடுச்சாம். படத்துக்கு படம் சம்பளத்தை கூட்டிக்கிட்டே வருவதாக சொல்றாங்க. ஏன்னா விஜயும் சினிமாவில நடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதனால அடுத்த சூப்பர் ஹீரோவா எல்லாருமே சிவகார்த்திகேயனை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சான்ஸ்னு அவரும் சம்பளத்தை கூட்டிட்டு வராராம். அமரன் படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயன் தன்னுடைய 23வது படத்துல நடிச்சுக்கிட்டு வராரு. இந்த படத்தை மாஸ் இயக்குனரான AR முருகதாஸ் இயக்கி வராரு. அதன் பிறகு கைவசம் நிறைய படங்களை வச்சிருக்காராம் சிவகார்த்திகேயன். தன்னுடைய மகன் குஹன்தாஸ் பத்தி ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை தான் ஓப்பனா சொல்லி இருக்காரு சிவகார்த்திகேயன். தன்னுடைய மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சிவகார்த்திகேயனுக்கு ஆராதனான்ற மகளும் குஹன்தாஸ் மற்றும் பவன் என 2 மகன்களும் இருக்காங்க. இதுல ஆராதனா கனா படத்துல இடம்பெற்ற வாயாடி பெத்த புள்ளன்ற பாடலை சிவகார்த்திகேயனோட சேர்ந்து பாடியிருந்தாங்க. இப்போதான் சிவகார்த்திகேயன் தன்னுடைய 2வது மகன் குஹன்தாஸ் பத்தி சமீபத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு இனிப்பு ஐட்டமே பிடிக்காதான். பொதுவா எல்லாருக்குமே இனிப்புனா உசுறு. இதுல ஐஸ்கிரீம்னா சொல்லவா வேணும். ஆனா குஹன்தாஸுக்கு இனிப்புனா பிடிக்காதான். ஐஸ்கிரீம்னா அழுதுடுவாராம். அதுக்கு பதிலா அவருக்கு கார ஐட்டம்ஸ் கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா குடும்பத்தோட தான் ரொம்ப நேரம் இருப்பாராம். குடும்பம்னா தனி பிரியம் வச்சிருக்காராம் SK.